யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதல் என்கிறார், நானே ஜீவன் என்கிறார். அப்படி என்றால் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொல்ல வருகிறார்? இன்றைக்கு மரண தேசம் என்று ஒன்று உண்டு, ஜீவனுள்ளோ தேசம் என்று உண்டு. சங்கீதங்களில் நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்வான், நான் ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று. வாழ்வோரின் நாடு, ஜீவனுள்ளோ தேசம். நாம் வாழ்வது இரண்டு வகையான வாழ்வு. ஒன்று மரித்த வாழ்வு, இன்னொன்று உயிர்த்த வாழ்வு. ஆண்டவர் ஜீவன் என்கிறார், அவரே உயிர்த்தெழுதல் என்கிறார். ஆக இன்றைக்கு நாம் யதார்த்தமான உண்மை என்ன என்பதை உற்று நோக்கினால் மனிதம் மரணித்து விட்டது. அன்பும் சமாதானமும் கிறிஸ்துவுடைய உண்மையான பண்புகளும் இந்த சமுதாயத்திலே மரித்து விட்டது. மீண்டும் அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரமே உள்ளது. கிறிஸ்து உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து நாமும் மரித்த மனிதத்தை மீண்டும் உயிரோடு எழுப்ப இந்த காலகட்டங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். நாம் அதிலே பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் கிருபை அளித்து காப்பாராக. ஆமேன்.